பாருங்கள் மக்களே, புதுசாக இந்த வருஷம் தான் பூ எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நான் பார்க்கறது புதுசு இருக்கணும், எடுத்துருக்கலாம். செம்மையாக கொஞ்சமாக எந்த மெந்தெல்லாம் எதுவும் அடிக்கலை, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாருங்கள், நீங்களே பார்த்துக்கோங்க. எந்த விதமான மருந்தும் இதுக்கு காட்டவே இல்லை, எந்த கெமிக்கல் மருந்தும் இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அதுவா இயற்கையாக வந்துட்டு இருக்குது. காரணம், எங்கள் கொல்லியில் ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்குது, அதனால தான். உங்கள் கொல்லியில் இது மாதிரி ஏதாவது எடுத்துருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ க்ளீனாக பூ பாரு. மாங்காய் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ணுன்னா. அந்த பழம் சாப்பிட்ணுன்னா இது மாதிரி பூ எடுத்து தான் ஆகணும் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட முடியாது இல்லை, அங்கே ஒன்று மேலே இதே மாதிரி தான் இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குதா? இதை பாருங்கள், அதில் பிஞ்சு பிஞ்சு குட்டி குட்டியாக இருக்குதா? குட்டி சைஸ் மாங்காய் பிஞ்சு இப்பயே வந்துட்டு இருக்குது. இல்லைன்னா அவனுக்கு தெரியுமா, இந்த பழம் இருக்குது பார்த்தியா, அது இப்போ வந்து சீக்கிரம்லாம் வராது. இதில் 4 மாதம் மேக்ஸிமம் 4 மாதம் இதில் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பிஞ்சு காய்ப்பாரு எவ்வளோ குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குது பார்த்தியா. பழம் மட்டும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் காய் கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியாது, ஃபுல்லாக புழுப்பாக இருக்கும். மெந்த அடிக்காதனால இந்த பூ உழுந்துட்டு இருக்குமோ, புல் காஞ்சிட்டு இருக்குது. இந்த பெரிய கிளாயில் ஒரே ஒரு பிஞ்சு தான் இருக்குதான் பாருங்கள். வேறு ஒரு பூச்செடி போயிடுவோம் நம்ம. பாருங்கள், இது உள்ளே இருக்கிறது, இதில் நிறைய பிஞ்சு இருக்குது. எத்தனை உள்ளே போயிடுமோ நம்மளுக்கு தெரியாது. போனதெல்லாம் போச்சு, மீதியாவது தான் நமக்கு. இந்த செடியில் பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இதில் ஒரு பிஞ்சு கூட காணும். மேலே ஒரு செடி இருக்குது, அதையும் பாருங்கள், பூ இது கொத்தாக இருக்குதா, அழகாக இருக்குது தானே. இதெல்லாம் பாரு, க்ளீனாக நிறைய எடுத்துருக்குது இன்னும் பூ. இதில் தேனெல்லாம் கூட கட்ட வேண்டியது காணும், இருக்குமோ என்னமோ தெரியல. மேலே ஏறினா தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போல்லாம் மேலே என்னால் ஏற முடியுதில்லை.